ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின்குமாரும் நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த போலீஸ் தம்பதிகளான சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோரது மகள் சுபாசினியும் பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்தனர். ஆனால் கவின் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த காதலுக்கு அப்பெண்ணின் வீட்டில் கடுமையான எதிர்ப்புகள் இருந்து வந்தன. தன்னுடைய அக்காவை ஒரு பட்டியலின இளைஞர் காதலிக்கிறார் என்ற ஆத்திரத்தில் போலீஸ் தம்பதியின் இளைய மகன் சுர்ஜித் கடந்த 27ஆம் தேதியன்று கவினை நெல்லையில் வைத்து படுகொலை செய்தார். நெல்லையில் நடைபெற்ற இந்த ஆணவ படுகொலை தமிழகத்தையே உலுக்கியது. கொலையாளி சுர்ஜித் மற்றும் அவரது பெற்றோரான சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் சுர்ஜித் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் சுர்ஜித்தின் பெற்றோரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும், அதுவரை கவினின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி கடந்த 5 நாட்களாக கவின் குடும்பத்தினர் போராட்டம் நடத்தி வந்தனர். இது தொடர்பாக அரசு நடத்திய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன. இதற்கிடையில் இந்த கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் கவின் வீட்டிற்கு சென்று குடும்பத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக அமைப்புகளும் கவினுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். இதன் நீட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொல் திருமாவளவன் நெல்லையில் போராட்டம் நடத்தினார். இதையடுத்து அரசின் தொடர் பேச்சுவார்த்தை காரணமாகவும் சுர்ஜித்தின் தந்தை கைது செய்யப்பட்டதாலும் கவின் உடலை பெற்றுக்கொள்ள குடும்பத்தினர் சம்மதித்தனர். அதன்படி நெல்லை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த கவினின் உடல் இன்று அவரது தந்தையான சந்திரசேகர் மற்றும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒருபுறம் கவின் உறவினர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் மறுபுறம் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.